வணக்கம். அமெரிக்காவுடைய அந்த செல்வாக்கு எவ்வாறு சரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளக்கக்கூடிய ஒரு சின்ன ஆய்வு மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்க நிதித்துறை செயலாளர் இன்றைக்கு அவர் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார போரை நேற்று அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய விதிகளை பின்பற்றாத எவரும் டாலருடைய சிஸ்டத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். எந்த நாடும் நீக்கப்படும். அதுபோல ஈரானை ஆதரிப்பவர்களை நாங்கள் துண்டித்து விடுவோம். நாங்கள் மிகப்பெரிய அபராதங்களை அந்த நாடுகளுக்கு விதிப்போம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதுக்கு வரம்பே கிடையாது. 300%, 400%, 500% டாக்ஸ்களை நாங்கள் அவர்கள் மேல் போடுவோம் அந்த நாடுகள் மீது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு உலகத் தலைவர்களையா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஈரானை நீங்கள் கைவிட்டு விடுங்கள்னு ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. சொல்லிட்டு இந்த விஷயங்கள சொல்றாரு. டாக்ஸ போடுவேன், துண்டிச்சிருவேன், டாலர் சிஸ்டத்துல நீங்க இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா, அந்த உலகத்துல சர்வதேச நிபுணர்கள்லாம் ஒரு மணல்ல எல்லைக்கோடு போடுற மாதிரி இத சொல்றாங்க. இவருடைய இந்த ஸ்பீச்ச சொல்றாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஈரான் தனியாக இல்லை. 40 வருஷம் அவங்கள சாங்ஷன் போட்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு தேதியில ஈரான் தனியாக இல்லை. ஏன்னு சொன்னா, ஈரானுக்கு ஏற்கனவே வலிமையான நட்பு நாடுகள் உள்ளன. சீனா ஈரானுடைய எண்ணெயில 90% அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா மிகப்பெரிய ஆதரவை அவர்களுக்கு அளிக்கிறது. அதுபோல வடகொரியா அமெரிக்கா அதோடைய பொருளாதார தடைகளை இடது கைட்டு தள்ளி விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நாடுகள், இந்த 3 நாடுகள் இருக்கு. இது இல்லாமல் ஈரானுடன் வர்த்தகம் செய்பவர்களை துண்டிப்பதாக அச்சுறுத்துகிறது இல்லையா அமெரிக்கா. ஆனா இத பற்றி சீனா கண்டுகிடவே இல்லை. போயா உன் சோலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சீனா இன்றைக்கு இருக்கிறது. அதுபோல இந்தியா அப்படியும் இப்படியும் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு மறைமுகமாக ஸ்மக்லிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து க்ரூட் ஆயில ஈரான்ல இருந்து ஆயில வாங்கக்கூடிய நிலைமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளில் தரப்பு சொல்றாங்க. அப்போ இந்த ரேர் எலிமெண்ட்ஸு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேர் எலிமெண்ட்ஸு அமெரிக்காவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கனடா இன்றைக்கு அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. சீனா மறுத்து விட்டது. அப்போ இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு சீனா அந்த இவங்க உலகத்துல உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்றாங்கன்னா, ஈரான் வீழ்ந்து விட்டால் அதற்கு அடுத்து சீனா தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எதிராக நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால, ஈரானை முதல்ல ஃபுல்லா 100% பேக் பண்ணு அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு சீனா பேக் பண்ணுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஈரான் மீது ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தடைகளை உடைவதை சீனா விரும்புகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். அப்போ இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கு ஈரான் சொல்லுது அமெரிக்காவை பார்த்து, ஏப்பா நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த செய்தியையும் ஈரான் சொல்லி இருக்கிறது. நேச நாடுகள் பாருங்க, அமெரிக்காவுடைய அலைடு கண்ட்ரிஸு அவன் அதை கைவிட்டுட்டான். ஐரோப்பா நடுநிலைமை வகிக்கிறது மற்றும் வளைகுடா நாடுகள் எல்லாம் பாதி பேர் அப்படியும் எப்படியுமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இன்றைக்கு ஈரான் பக்கம் இருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு ட்ரம்ப் என்னதான் அச்சுறுத்தினாலும் ஈரான் மேல உள்ள சாங்ஷனை அவர்களால் அந்த வர்த்தக தடையை அவர்கள் இன்றைக்கு அவர்களால் அமல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் முக்கியமாக 3 நாடுகள் என்ற பொழுது ஈரான் நெஞ்ச நிமித்திருக்கிறது. அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. டாலர் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்கா வீழ்ந்து கொண்டிருக்கிறது. தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். ரூஸ்டர் செய்திகளில் தோழர்கள் பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை கொடுங்க. என்ன நினைக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்கன்ட்டு எழுதுங்க. அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் ஒரு சேனலை நடத்தி வர்றேன். சமூகத்திற்கு சப்போர்ட்டிவாக மக்களுக்கான ஒரு கருத்துக்களையும் விவசாயிகளுக்கான கருத்துக்களையும் அதையும் நீங்கள் ஆதரியுங்கள். அதுலேயும் உங்களுடைய பின்னூட்டத்தை கொடுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள்ட்ட கொண்டு செல்லுங்க. மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு நேர்மறையான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னால், அதாவது வல்லாதிக்கத்திற்கு எதிராக சவுதி அரேபியா
துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இந்த நாடுகளெல்லாம் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த 3 நாடுகளும் ஒரு தற்காப்பு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு பெயர் மெக்கா ஒப்பந்தம்னு அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஈரானையும் அதில் சேர்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஈரான் அதில் நானும் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்லி இருப்பதாக இன்றைக்கு நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு கூட்டு ஏற்பட்டால், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, அப்புறம் ஈரான் ஏற்பட்டால், இது ஒரு நேட்டோ மாதிரி. அமெரிக்காவோ வேறு எந்த வல்லாதிக்கமோ உள்ளுக்கு இந்த இஸ்லாமிய நாடுகளை அவர்கள் இன்றைக்கு ஒரு டார்ச்சர் பண்ண முடியாது, அவர்களை வீழ வைக்க முடியாதுங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த கம்ப்யூட்டர்லாம் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேக்கர்ஸ்ன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டரில் பிற நாடுகள்லையோ எந்த நாடுகள்லையோ உள்ளுக்கு இந்த வைரஸ்களை அனுப்பி அந்த அந்த விஷயங்களை அதில் உள்ள விஷயங்களை அழிச்சிடுறது, அல்லது அதிலிருந்து திருடிடுறது, அல்லது முடக்கிறதுங்கிறது ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ ஈரானில் உள்ள ஹேக்கர்ஸ் அதுக்குன்னே ட்ரெயின் அப் ஆகி அவங்க இருக்கிறாங்க. ஈரானில் உள்ள ஹேக்கர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பிரிட்டனில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையம் அதனுடைய செயல்பாட்டை 4 நாட்களுக்கு முன்னால் முற்றிலும் முடக்கி விட்டாச்சு. மின்சாரமே உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு, இதுவரை அளவிற்கு இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதலாக இன்றைக்கு அங்கே இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுபோல் இன்றைக்கு அமெரிக்காவிலேயும் முக்கியமான சில மாகாணங்களில் ஈரான் சைபர் தாக்குதல்கள் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது குறித்து அமெரிக்காவும் கவலைப்படுது. அது ஊர்ஜிதமான தகவல் நமக்கு தெரியலை. அப்போ ஈரானுடைய சைபர் தாக்குதல் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை, எவ்வளவு தூரத்திற்கு போயிருக்குன்னா, வேற ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டினுடைய செயல்பாடை, அந்த நாட்டில் உள்ள ஒரு சில துறைகளினுடைய செயல்பாட்டை முற்றிலுமாக முடக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். பங்களாதேஷினுடைய பிரதம மந்திரி தாரிக் ரஹ்மான் இந்தியாவிற்கு பயணம் செய்வதற்காக அது பயணம் செய்ய போறான்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கு ஏதுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது கடைசியாக வந்த செய்தி என்னன்னா, இப்பொழுது இந்தியாவுக்கு செல்ல வேண்டியதற்கான அவசரமான எந்த ஒரு நமக்கு தேவையும் இல்லை, அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடு பங்களாதேஷ் பாசிட்டிவான நேர்முகமான உறவுகளை வைத்து கொள்ளுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் பங்களாதேஷினுடைய நலனை அடகு வைத்துவிட்டு, காம்ப்ரமைஸ் செய்துவிட்டு இந்தியாவோடு நாங்கள் உறவு கொள்ள தயாராகவில்லை என்று நம்முடைய அண்டை நாடு பங்களாதேஷ் சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது அங்கே தோற்றுவிட்டதாகத்தான் நாம் அங்கே கருத முடியுது. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் கனடா மீது அமெரிக்கா பெரிய அளவிற்கு வரி விதிப்புகளை போட்டு தடை விதிச்சிருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தெரியும், கனடாவை 51வது மாநிலமாக நான் சேகரிக்க போகிறேன், அதாவது இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போது இவர் சில நாட்களுக்கு முன்னால் டேக்ஸ் அறிவிச்சிருக்காரு. உடனடியாக அமெரிக்கா விதித்த டேக்ஸுகளுக்கு பதிலடியாக டிக் ஃபார் டேட்டுமாங்க ஆங்கிலத்தில், சுமார் $20 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருள்கள் மீது புதிய வரிகளை கனடா விதித்துள்ளது. அப்போது இது சாதாரண செய்தி இல்லை. இதனால் பாதிக்கப்படக்கூடிய அமெரிக்காவிற்கான பொருள் என்ன தெரியுமா? இறால் மீன், பால் பொருள், காப்பி, ஆடைகள், சுகாதார பொருள், இது எல்லாம் பாதிக்கப்படுது. இதன் மீது 50% மேலே வரைக்கும் வரிகள் இங்கே கனடா விதிச்சிருக்கிறது. கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர் என்ன சொல்கிறாரு? அமெரிக்காவோடு நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து விட்டது. அமெரிக்கா கனடாவின் எங்களுடைய தொழில்களை நீங்கள் அழிக்க முயற்சி செய்தீர்கள். அது நாங்கள் விட்டு சும்மா இருப்போமா? நாங்கள் அலோ பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த கனடாவில் உள்ள அந்த முதலாளிகள் பற்றி கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாருங்க ட்ரம்ப்பு. இப்படிலாம் யாரும் பேசுகிறதில்ல உலக நாடுகளில். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப்பு, அந்த நிலைமையில் தான் கனடா இப்படிப்பட்ட ஒரு இதை அறிவித்திருக்கிறது, கூடுதலான வரியை. இதில் இன்னொரு சைடில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி ஆகணும்.
கனடாவை 51வது மாநிலமாக நான் இணைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் சொன்ன உடனே சம்பந்தமே இல்லாம ஈரான் அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. கனடா பத்திரிகை செய்தியில கொடுத்துருக்குறாங்க. கனடா, டியர் கனடா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படணும்னா எங்கிட்ட சொல்லுங்க. யார்? ஈரான்கிட்ட சொல்லணுமா? இந்த ட்ரம்ப்பையும் அமெரிக்காவையும் எப்படி டீல் பண்றது, ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெம்பு வந்து ஈரானுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். மெக்சிகோ நாட்டில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டக்காரர்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாடு உள்பட சென்னையில் எல்லா நாடுகள்லேயும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க இஸ்ரேலுடைய தூதரகத்திற்கு தீ வச்சிட்டாங்க. அந்த தீ வச்சு அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பாருங்கள். ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான, அதாவது ஒரு போர்த்தந்திர ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா என்ன இந்த அறிவிப்பை கொடுத்த உடனே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அமெரிக்காவுக்கும் அதனுடைய ஆதரவு நாடுகளுக்கும் ஒரு நைட்மேர்னு சொல்லுவாங்க, ஒரு பயங்கர கனவாக மாறி இருக்கிறது. எப்படின்னா, பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்த அமெரிக்காவினுடைய தடைகளை போட போறான்னு சொல்லியிருக்கிறான். இந்த தடைகளை பாரசீக நாடுகள் ஏதாவது ஆதரித்தால், சவுதி, குவைத்து, பஹ்ரைன், ஜோர்டான் இந்த மாதிரி நாடுகள் ஆதரித்தால், அந்த நாடுகளை எங்களினுடைய எதிரி நாடுகளாக நாங்கள் அறிவித்து அவர்களின் மீது இராணுவ ரீதியாக குண்டுகளையும் மற்ற ஏவுகணைகளையும் வீசி அவர்களுடைய எண்ணெய் வளத்தையும் பொருளாதார வளத்தையும் நாங்கள் அழிப்போம் என்று இன்றைக்கு இஸ்லாமியர், அதாவது ஈரானுடைய ரெவல்யூஷனரி புரட்சிகர அந்த காட்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு வளைகுடா நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரித்ததற்காக பெரும் விலையை, ஒரு பிரைஸ் அவங்க கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் நீ வந்து நான் அரசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உலகத்தில் அந்த பெட்ரோலிய எண்ணெயை வச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் காலம் எல்லா நாளும் அப்படி போகாதில்ல. இன்றைக்கு பாருங்க வந்து இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த போர் நடக்கும் பொழுது அமெரிக்காக்காரன் அங்கேருந்து நெருக்கிறான், இங்கே ஈரான்காரன் நீ வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணினா நான் அழிச்சிருவேங்கிறான். பாக்குவெட்டிக்குள்ள இடையில ஒரு அகப்பட்ட கதையாக இன்றைக்கு வளைகுடாவில் உள்ள பிற நாடுகள் அகப்பட்டு கொண்டன என்ற செய்தியுடன் இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.